இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த தேவையில்லாத வேலையை பண்ணுறதுக்காகவே இந்த பசுபதியும் ராகினியும் வந்திருக்காங்க. நமக்கே தெளிவாக தெரியுது. வந்ததுலேருந்து என்ன போய் வில்லனாக நினைக்கிறீங்களே, இன்னமும் அவளை என்ன வில்லனாவே நினைக்கிறீங்க, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி பேச, ராகினி இந்த பக்கம் வாங்கிக்கோ அப்படின்னு திருப்பி நீட்ட கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜயோடைய சித்தி உள்ளாரப்பு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, வாங்கிக்கோ, கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோ, நீ போட்டுக்கிறதும் போட்டுக்காதும் உன் விருப்பம், ஆனால் நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேண்டா வெறுப்பா இவங்க காவேரி எந்திரிக்கும் பொழுதே அந்த பக்கம் தாத்தா பாட்டி கிட்ட தேவையில்லாத வேலை இதெல்லாம் காவேரிக்கு பிடிக்கன்னு தெரிஞ்சோம், அவ ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இவங்கெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு இவங்க கையில் இதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஒன்று நடிப்பை அவார்டாக கொடுக்குறாங்க, எப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அப்படியே கழுத்து நடிச்சு அப்படியே உனக்கு போட்டு தரலாம் கூட தான் எனக்கு தோணுது, ஆனால் அதெல்லாம் காமிக் பண்ண முடியுமா அப்படின்னு ராகினி நக்கலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக கங்காவும் குமரனும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தவொடனே அக்கா வாக்கான்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக போய் கூட்டு வந்தோடனே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. ஃபங்க்ஷனில் எல்லாரும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் தாலி அந்த இது மஞ்சக்கயிறை கழட்டிட்டு இது தங்கத்தாலியை போடுறதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தா இவரே விஜய் அந்த தாலியை பார்த்து இவருங்க முகத்தையும் பார்த்து அழகாக ரசிச்சுட்டுலாம் இருக்காரு. அப்போ டக்குன்னு கங்கா எந்திரிக்க சொல்லி தன்னுடைய தங்கச்சிக்கு மோதிரத்தெல்லாம் மாட்டி விட அதை பார்த்து இந்த இவரெலாம் சித்தப்பாலாம் டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் எங்கே டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு இருக்கு நமக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா காவேரி இவங்க ஃபேமிலியோடய உட்காந்துருக்க. இவங்க வேறு கங்காவும் கிளம்பிடுறான்ட்டாங்க. கங்காவும் குமரனில் உடனடியாக கிளம்பணும், எங்களுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க. மற்ற ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்துருக்கவங்கள்ட்ட போய் காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது நீ போய் எல்லாத்தையும் பாரு, தேவையில்லாமல் இங்கேயே உட்காந்துருக்காத, வந்திருக்க எல்லா கெஸ்டிங் கவனின்னு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ பசுபதி அங்கே வந்த உடனே எல்லாரும் கோபமாக இருக்க, என்ன எனக்கு கோபம் மேலே கோபம் இருக்க தான் செய்யுது. இதையும் நான் மறக்கலை, என்னை அவமானப்படுத்தி நீங்களாம் ஊர்லேருந்து வந்தீங்களா அதையும் மறக்கலை, கல்யாண மேடையில் என் பொண்ணு அழுதுட்டு நின்றுருந்தாலும் அதையும் மறக்கலை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் திருப்பி கொடுப்பேன். என் பொண்ணே இந்த வீட்டுக்கு மருமகளாக உங்கள் பொண்ணை கதற அழ வைக்க போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் இதை கேட்டு அங்கே வந்துடுறாரு. அப்புறம் மாம்ஸ் அப்படின்னு அந்த பக்கத்தில் உட்காந்து, என்ன நீ அழ வைக்க போறியா, உனக்கு இருக்க டீல் என்னென்னா அஜய்க்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் நான் பேசாமல் இருந்தேன், காதலுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருந்தேன். அஜயுடைய மாமனார் நீ, அஜய் இந்த வீட்டில் அஜய்க்கு பொண்ணை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி என் வீட்டு பக்கமோ இல்லை என்னுடைய மனைவி பக்கமோ காவேரி பக்கமோ மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான். நான் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கேன்னு நினைக்காத, உன்னோட லோக்கலாக இறங்குவேன், உன்னெல்லாம் சும்மாலாம் விட மாட்டேன். இந்த டீலிங்லாம் இல்லை அப்படின்னா உன்னை நான் நடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும், அது உனக்கே தெரியும். நீ என்னென்ன பண்ண, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓட விரட்டிடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ, தொலைச்சி. ஏன்னா காவேரி என் ஒய்ஃப், இது என் ஒய்ஃபோட குடும்பம். என் ஒய்ஃபையோ என் குடும்பத்தையோ ஏதாச்சும் சீன்ற மாதிரி வேலைகள் நீ செஞ்சேன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பசுபதி இப்படி ஒரு மாதிரி இப்போ பதறி போய் கிளம்பி போயிடுறாரு. பயந்துட்டாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது, காவேரிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த குடும்பமே சந்தோஷமாயிட்டாங்க. யமுனாவும் நர்மதாவும் மாப்பிள்ளை சூப்பர் மாறிட்டாரு, மாமா மாறிட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிவினுக்கு இந்த ஃபங்க்ஷனே தெரியாது. நிவின்கிட்ட போயிட்டு குமரன் ஜூஸ் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, அவங்க அவர் ஜூஸ் சொல்லிட்டேன்னா ஐயோ சக்கரை அதிகம் போட்டுற போகிறாங்கன்னு உள்ளே போய் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஃபோட்டோவை ஃபோனில் பார்த்துறாரு. என்ன ஃபங்க்ஷன் இது அப்படின்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன். அங்கே ராகினி பசுபதி வேறு வந்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பு. ஆனால் விஜயும் அந்த குடும்பமும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் என்ன சுற்றி நடக்குதுன்னு யோசிக்கிறார். ராகினி எதுக்கு அங்கே போகிறாங்க, ராகினி ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, விஜய் ஏதோ சும்மா கான்ட்ராக்ட் கல்யாணம்னாரு, அப்புறம் ஏன் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது அவருக்கு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த தேவையில்லாத வேலையை பண்ணுறதுக்காகவே இந்த பசுபதியும் ராகினி